Class 7 Hindi New NCERT syllabus Malhar புக்கினுடைய lesson 2 லெசனோட பேரு தீன் புத்திமான் மூன்று புத்திசாலிகள். அப்ப லெசன்ல மூணு புத்திசாலிகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்ப புத்திசாலிகள் அப்படின்னாலே லெசன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையா? கதை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போகும். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். एक समय की बात है कि एक निर्धन व्यक्ति के तीन बेटे थे. ஒரு சமயத்துல நடந்த கதையை பத்தி சொல்றாங்க. அப்ப ஒரு நிர்தன் வியக்தி, அதாவது ஒரு புவர் மேன், ரொம்ப ஏழையான ஒருத்தருக்கு तीन बेटे थे, மூணு பசங்க இருக்காங்க. वह प्रायः अपने बेटों से कहता, मेरे बेटों हमारे पास ना तो रुपया पैसा है और ना ही सोना चांदी. ஸோ அவங்க அப்பா என்ன பண்றாரு, அந்த மூணு பசங்க கிட்டையும் பிராயக, ஸோ அடிக்கடி அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, அப்பனே பேட்டோ சே கஹெத்தா, அவங்க பசங்க கிட்ட அவர் என்ன சொல்றாரு, மேரே பேட்டோ, என்னோட பசங்களா, ஹமாரே பாஸ் நா தோ ருப்பியா பைசா ஹே, நம்ம கிட்ட வந்து ருப்பியா பைசா கிடையாது, அவர் நாஹி சோனா சாந்தி, இல்ல கோல்டு சில்வர் அந்த மாதிரி நிறைய சொத்தும் நம்ம கிட்ட கிடையாது. इसलिए तुम्हें एक दूसरे प्रकार का धन संचित करना चाहिए. அதனால நீங்க வேற விதமான ஒரு தன்னா ஒரு வெல்த், சொத்து, நம்ம கிட்ட வந்து காசு பணம் கிடையாது, நகை எல்லாம் கிடையாது. அதனால तुम्हें एक दूसरे प्रकार का வேற விதமான ஒரு தன், ஒரு வெல்த்தை வந்து சஞ்சித் கர்னா சாயே, நீங்க அக்யூமுலேட் பண்ணிக்கணும். அக்யூமுலேட் பண்ண சேர்த்து வச்சுக்கணும். உங்ககிட்ட வேற விதமான ஒரு சொத்தை நீங்க சேர்த்து வச்சுக்கணும். அது என்னன்னு சொல்றாரு பாருங்க. हर वस्तु और स्थिति को पूर्णतः समझने और जानने का प्रयास करो. ஸோ ஒரு விஷயம், ஒரு பொருளாக இருக்கட்டும், இல்லை ஒரு சிச்சுவேஷனாக இருக்கட்டும், அதை வந்து பூர்ணத்தக சமஜ்னே அவர் ஜான்னேக்கா பிரயாஸ் கரும். அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், கீனாக அதை அப்சர்வ் பண்ணணும், அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சமயோஜித புத்தியோட நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லித்தராரு. कुछ भी तुम्हारी दृष्टि से ना बच पाए. எந்த ஒரு விஷயமும் குச் பி தும்ஹாரி திருஷ்டி சே, உங்களுடைய பார்வையில இருந்து தப்பிக்க கூடாது. அந்த மாதிரி உங்களை சுத்தி நடக்கிற விஷயத்தை நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு. रुपये पैसे के स्थान पर तुम्हारे पास पैनी दृष्टि होगी और सोने चांदी के स्थान पर तीव्र बुद्धि होगी. रुपये பைசே கே ஸ்தான், அதாவது ஃபர்ஸ்டே நம்ம கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த காசு இருக்க வேண்டிய இடத்துல தும்ஹாரே பாஸ் பைனி திருஷ்டி ஹோகி, உங்ககிட்ட என்ன இருக்கும், கீப் ஐ அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லையா. பைனி திருஷ்டி அப்படின்னா ரொம்ப வந்து கீனா அப்சர்வ் பண்றதுன்னு அர்த்தம். கீப் ஐனா என்ன அர்த்தம், ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகா அப்சர்வ் பண்ணி அதை ஃபுல்லா முழுமையா புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் பைனி திருஷ்டி. அவர் என்ன சொல்றாரு, रुपये पैसे के स्थान पर तुम्हारे पास पैनी दृष्टि होगी और सोने चांदी के स्थान पर, நம்ம கிட்ட வந்து தங்க நகை வெள்ளி நகை, அதுக்கு பதிலாக நம்ம கிட்ட என்ன இருக்கும், தீவிர புத்தி ஹோகி, ஷார்ப் விட், அப்படி அதாவது நல்ல ஒரு இன்டெலிஜென்ஸ், கூர்மையான புத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ऐसा धन संचित कर लेने पर तुम्हें कभी किसी प्रकार की कमी ना रहेगी. இந்த மாதிரியான ஒரு தன், ஒரு வெல்த், சொத்தை நீங்க வந்து சஞ்சித் கர் லேனே பர், சேர்த்து வைக்கிறதுனால तुम्हें कभी किसी प्रकार की, உங்களுக்கு எப்பயுமே எந்த விதமான கமி ना रहेगी, எந்த விதமான ஒரு குறையும் இருக்காது. और तुम दूसरों की तुलना में 19 नहीं रहेगी. அதே மாதிரி இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணும்போது துல்னாமே 19 நஹி ரஹோகே அப்படின்னா நீங்க வந்து இன்ஃபீரியரா இருக்க மாட்டீங்க, அவங்கள விட நீங்க எந்த விதத்திலையும் தாழ்ந்து இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. समय बीता और कुछ समय पश्चात पिता चल बसे. ஸோ நாட்கள் போகுது, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்துடுறாரு. சல் பசே அப்படின்றது நார்மலாக வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க, அப்போ இறந்து போயிடுறாரு அப்படின்ற மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. बेटे मिलकर बैठे, उन्होंने सारी स्थिति पर विचार किया और फिर बोले, हमारे लिए यहाँ कुछ भी तो करने को नहीं, आओ घूम फिर कर जगत देखें. பேட்டே மில்கர் பைட்டே. இப்போ என்ன பண்றாங்க, அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் பசங்க எல்லாமே உட்காந்து பேசுறாங்க, மூணு பேரும் உட்காந்து பேசுறாங்க. उन्होंने सारी स्थिति पर विचार किया, எல்லா விஷயத்தை பத்தியும் பேசுறாங்க. और फिर बोले, அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசுறாங்க, हमारे लिए यहाँ कुछ भी तो करने को नहीं, நம்மளுக்கு இங்க பண்ண வேண்டிய வேலை இங்க எதுவுமே கிடையாது.
ஆவோ घूम फिर कर जगत देखे, வாங்க நம்ம வந்து ஊரை சுத்தி பார்க்கலாம். ஜகத் அப்படின்னா அந்த உலகம்னு அர்த்தம். இந்த உலகத்தை நம்ம சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. आवश्यकता होने पर हम चरवाहों या खेत में श्रमिकों का काम कर लेंगे. आवश्यकता होने पर, அவசியப்பட்டால் நம்ம வந்து இந்த உலகத்தை சுத்தி பார்க்கலாம். இங்க நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை, போகலாம். தேவைப்பட்டா நம்ம என்ன பண்ணலாம், சர்வாகும் அப்படின்னா வந்து அந்த ஆடு மாடு மேய்ப்பாங்க இல்லையா, அது சொல்றாங்க சர்வாகும். யா கேத்துமே இல்லைன்னா நம்ம வந்து வயல்வெளிகள்ல श्रमिकों का काम कर लेंगे, वर्कर्स மாதிரி நம்ம வேலை செய்யலாம். हम कहीं भी क्यों ना हो भूखे नहीं मरेंगे, நம்ம எங்க வேணாலும் போகலாம். ஏன் போக கூடாது, भूखे नहीं मरेंगे, நம்ம பசியால சாக மாட்டோம். ஏன்னா அப்பா நம்மளுக்கு அப்படி ஒரு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, அதுதான் நம்மளுடைய புத்திசாலித்தனம் அப்படின்ற மாதிரி இங்க சொல்லியிருக்காங்க. अंततः वे तैयार होकर यात्रा पर चल दिए. सो கடைசியில் அவங்க என்ன பண்றாங்க, ரெடியாகி யாத்ரா போறாங்க, சுத்தி பார்க்கறதுக்கு போறாங்க. சுத்தி பார்க்கறதுன்னா அப்படி கிடையாது, அவங்க வேலை தேடியும் போறாங்க. उन्होंने सुनसान वीरान घाटियां लांघी और ऊंचे ऊंचे पहाड़ों को पार किया. அவங்க எங்கெல்லாம் போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சுன்சான் வீரான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப அந்த வெறுமன ஒரு காடா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கும் போறாங்க, டெசர்டட் ஏரியாக்கும் போறாங்க. காட்டியாம் வேலிஸ் போறாங்க. வேலிஸ் அப்படின்னா பள்ளத்தாக்கு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. மலை அடிவாரம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கும், லாங்கி அந்த மாதிரி இடங்கள்லயும் கடந்து போறாங்க, கிராஸ் பண்ணி போறாங்க. அவர் ஊஞ்சே ஊஞ்சே பஹாடோங்கோ பார்க்கியா, அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய மலைகளையும் கடந்து அவங்க போறாங்க. इस तरह वे लगातार 40 दिनों तक चलते रहे. இந்த மாதிரி அவங்க 40 டேஸா நடந்து போய்கிட்டே இருக்காங்க. उनके पास जितना खाने पीने का सामान था अब तक समाप्त हो गया था. அவங்க கிட்ட எவ்வளவு சாப்பிடறதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இதெல்லாம் இருந்ததோ अब तक समाप्त हो गया था, இப்போ எல்லாமே வந்து எண்ட் ஆயிடுச்சு, எல்லாமே फिनिश ஆயிடுச்சு. वे तक्कर चूर हो गए थे और उनके पैरों में छाले पड़ गई थी, किंतु सड़क थी कि समाप्त होने को नहीं आ रही थी. वे तक्कर चूर हो गई, तक्कर चूर हो गया அப்படின்றது வந்து ஒரு சேயிங். என்ன அப்படின்னா, வேலை செஞ்சு செஞ்சு டயர்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். தக்கர்னா டயர்ட் ஆகுறது. வே தக்கர் சூர் हो गए थे, ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றதுதான் तक्कर चूर हो गई थी. और उनके पैरों में, அதனால என்ன ஆச்சு, அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க, 40 டேஸா நடக்கிறாங்க, அங்கங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க, திரும்பவும் நடக்கிறாங்க இல்லையா. பேரோமே கால்கள்ல வந்து அவங்களுக்கு சாலை படுகையே அப்படின்னா பிளிஸ்டர்ஸ் மாதிரி வந்துருச்சு. ரொம்ப நடந்துட்டே இருந்தா காலில் நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன ரெட் கலர் ஒரு மாதிரி கொப்பளம் மாதிரி வரும் இல்லையா, அது மாதிரி வந்துருச்சு. किंतु सड़क थी कि समाप्त होने को नहीं आ रही थी. ஆனா அந்த ரோடு இருக்கு இல்லையா, அது எண்டே ஆகல. அப்ப என்ன சொல்றாங்க, ரோடு வந்து இன்னும் போய்கிட்டே இருக்கு, போற பாதை இன்னும் நிறைய இருக்கு, ஆனா அவங்க டயர்ட் ஆயிட்டாங்க. किंतु सड़क थी कि समाप्त होने को नहीं आ रही थी. वे आराम करने के लिए रुके और पुनः आगे चल दिए. அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க, திரும்பவும் நடந்து போயிட்டே இருக்காங்க. अंत में उन्हें अपने सामने वृक्ष और मकान दिखाई दिए. वे एक बड़े नगर के पास पहुंच गई थी. இந்த மாதிரி நடந்து போகி 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 अंत में उन्हें अपने सामने वृक्ष और मரம், அவங்க முன்னாடி ஒரு பெரிய மரம் பார்க்குறாங்க. அவர் மக்கான் திகாய் தே, அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பில்டிங்ஸும் இருக்கு. மக்கான்னா பில்டிங்னு அர்த்தம், வீடுகளை இங்க மீன் பண்றாங்க. திகாய் வே ஏக் படே நகர் கே பாஸ் பहुंच गए थे. ஸோ இப்போ அவங்க எங்க ரீச் ஆயிட்டாங்க, ஒரு பெரிய நகரம், அதாவது சிட்டிக்கு போய் ரீச் ஆயிருக்காங்க. ஸோ திரும்ப ஸ்டோரி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 3 பிரதர்ஸும் இந்த இடத்துல வந்து ரீச் ஆகியிருக்காங்க. விருக்ஷ இருக்கு, மக்கான் இருக்கு. तीनों भाई बहुत प्रसन्न हुए और शीघ्रता से पग बढ़ाने लगे. तीनों भाइयों प्रसन्न हुए, இவ்வளவு தூரம் நடந்து வந்தாங்க இல்லையா, அது மாதிரி நிறைய மலைகள் கடந்து இந்த மாதிரி வந்துட்டு வீடுகளையும் மரங்களையும் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகுது. तीनों भाइयों बहुत प्रसन्न हुए और शीघ्रता से, அது ரொம்ப இன்னும் அவங்களோட ஸ்டெப்ஸ் என்ன ஆகுது, இந்த வீடுகள் மரங்கள்லாம் பார்த்த உடனே மக்களை பார்க்க போறோன்ற சந்தோஷத்துல शीघ्रता से पग, அவங்களோட ஸ்டெப்ஸ் வந்து இன்னும் வேகமா வைக்கிறாங்க, அவங்க கால் பாதங்களை இன்னும் வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. जब वे नगर के बिल्कुल निकट पहुंच गए तो सबसे बड़ा भाई अचानक रुका. उसने धरती पर दृष्टि डाली और बोला. जब वे नगर के बिल्कुल निकट पहुंच गई, सो நகரத்துக்கு ரொம்ப கிட்ட போகும்போது सबसे बड़ा भाई, सो பெரிய அண்ணா என்ன பண்றாங்க, अचानक रुका, டக்குன்னு ஸ்டாப் ஆகுறாரு. उसने धरती पर दृष्टि डाली, ஸ்டாப் ஆகி என்ன பண்றாரு, அந்த பூமியில, தர்தினா பூமின்னு அர்த்தம், பூமி பர் திருஷ்டி டாலி, அவருடைய அதாவது அவர் அங்க பார்க்கிறாருன்னு சொல்றாங்க, அவருடைய கண் பார்வையை வந்து பூமி மேல போடுறாரு. அவர் போலா சொல்றாரு, என்ன சொல்றாரு,
थोड़ी ही देर पहले यहाँ से एक बहुत बड़ा ऊंट गया था. அவர் என்ன சொல்றாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி थोड़ी ही पहले यहाँ एक बड़ा बहुत ऊंट गया था. இவங்க ஒரு பெரிய கேமல் போயிருக்கு. ஊண்ட்னா கேமல்னு அர்த்தம். ஒட்டகச்சிமி சொல்வாங்களே, ஒட்டகம் வந்து இந்த பக்கம் போயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. वे थोड़ा और आगे गए तो मंझला भाई रुका और सड़क के दोनों ओर देखकर बोला, संभवतः वह ऊंट एक आंख से नहीं देख पाता हो. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க. வகு தோடா அவர் ஆகே கை. அப்போ மஞ்ச்லா பாய், அதாவது ரெண்டாவது பிரதர் இருக்கார் இல்லையா, நடு. மஞ்ச்லானா நடுன்னு அர்த்தம். பட் நம்மளோட மீனிங் என்னது, ரெண்டாவது அண்ணா. ஸோ அந்த ரெண்டாவது பிரதர் என்ன பண்ணுறாரு, ரூக்கா, அவரும் ஸ்டாப் பண்ணிட்டு சொல்கிறாரு, சடக்கே தோனோ ஓர் தேக்குக்கர், ரோடினுடைய ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, சம்பவத்தக, அதாவது பாசிபிளி இங்க என்ன நடந்திருக்க கூடும் அப்படின்னா, வஹு ஊண்ட் ஏக் ஆங்க் சே நஹி தேக் பாத்தா ஹோ, அந்த ஊண்டால ஒரு கண்ணுல பார்க்க முடியாது. ஒரு கண்ணு தான் அதுக்கு பார்வை இருக்கு, ஒரு கண்ணால அது பார்க்க முடியாது. இதுவும் நடந்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. வே குச் और आगे गए तो सबसे छोटे भाई ने कहा. இன்னும் கொஞ்சம் தூரம் போறாங்க. அதுக்கப்புறம் அந்த கடைசி सबसे छोटे கடைசி பிரதர் என்ன சொல்றாரு, ऊंट पर एक महिला और एक बच्चा सवार थे. என்ன சொல்றாரு, அந்த கேமல் மேல ஒரு மகிழா, ஒரு லேடியும் அதே மாதிரி ஒரு குழந்தையும் சவார் பண்ணியிருக்காங்க, ரைடு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. बिल्कुल सही, दोनों बड़े भाइयों ने कहा और वे तीनों फिर आगे बढ़ चले. ஸோ இது என்ன சொல்றாங்க, அந்த கடைசி பிரதர் சொன்ன உடனே பில்குல் சஹி, ரொம்ப கரெக்டா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு தோனோ படே பாயோன்னு கஹா, ரெண்டு பெரியவங்களும் சொல்றாங்க. அவர் வேத்தினோ ஃபிர் ஆகே படிச்சலே. அப்ப மூணு பேரும் திரும்பவும் போறாங்க. குச் சமய பஷ்டாத் ஏக் குட் சவார் உன்கே பாஸ் சே நிக்கலா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குட் சவார், ஒரு ஹார்ஸ் ரைடர் என்ன பண்றாரு, உன்கே பாஸே நிக்கலா, அவங்கள கடந்து போறாரு. உன்கே பாஸே நிக்கலா, நிக்கலான்னா அங்க இருந்து மூவ் ஆகி போறாரு. சப்சே படே பாயி நே உஸ்கி ஓர் தேக்கர் பூச்சா. இந்த அண்ணா என்ன பண்றாரு, பெரிய அண்ணா என்ன பண்றாரு, அவரை பார்த்து கேட்கிறாரு, குட் சவார் தும் கிசி கோயி ஹுயி வஸ்து கோ ढूंढ रहे हो ना. என்ன கொஸ்டின் கேட்கிறாரு, குதிரை ஓட்டுறவரே, தும் கிசி கோயி ஹுய், கோயி ஹுயின்னா தொலைந்து போனன்னு அர்த்தம். நீங்க ஏதாவது தொலைந்து போன பொருளை ढूंढ रहे हो ना, தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. குட் சவார் நே கோடா ரோக்குகர் உத்தர் தியா. உடனே வந்து அந்த ஹார்ஸ்ல ரைட் பண்ணிட்டு இருந்தவர் என்ன பண்றாரு, அவங்களுடைய குதிரையை ஸ்டாப் பண்ணிட்டு பதில் சொல்றாரு, ஹா ஹானா எஸ் அப்படின்னு அர்த்தம், ஆமாம். தும்ஹாரா ஊண்ட் கோ கயா ஹேனா, உங்களுடைய கேமல் தொலைஞ்சு போயிடுச்சு தானே. சப்சே படே பாயினே பூச்சா, உங்களோட கேமல் தொலைஞ்சு போயிடுச்சு தானே அப்படின்னு பெரியவரை கேட்கிறாரு. ஹா பஹுத் படாசா, ரொம்ப பெருசா. ஹா वह एक आंख से नहीं देख पाता है ना, மஞ்ச்லே பாயினே பூச்சா. உடனே அந்த ரெண்டாவது இருக்கிற என்ன கேட்கிறாரு, அதால ஒரு கண்ணால பார்க்க முடியாது தானே. वह एक आंख से नहीं देख पाता है ना, மஞ்ச்லே பாயினே பூச்சா. அவர் அதுக்கும் அவர் என்ன ஆன்சர் சொல்றாரு, ஹா. அப்ப இவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் ஆகிட்டே வருது. சோ அவர் என்ன சொல்றாரு, ஹா. एक छोटे से बच्चे के साथ उस पर महिला सवार थी ना, सबसे छोटे भाई ने सवाल किया. ஒரு சின்ன பையன் கூட அந்த ஊண்ட் மேல மகிழா, ஒரு லேடியும் சவார் பண்ணாங்க தானே. சப்சே சோட்டே பாயினே சவால் கியா. ஸோ கடைசி பிரதரும் வந்து क्वेश्चन கேட்கிறாரு. गुड सवार ने तीनों भाइयों को शंका की दृष्टि से देखा और बोला. இந்த மாதிரி மூணு பேரும் கரெக்டான ஒரு क्वेश्चனை கேட்கும்போது அந்த குட் சவாருக்கு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு வந்து ஒரு டவுட் வருது. அவர் உடனே என்ன பண்றாரு, तीनों भाइयों को शंका की दृष्टि, டவுட்ஃபுல்லான ஒரு பார்வையோட பாக்குறாரு. அவர் போலா பார்த்து என்ன சொல்றாரு, ஆஹ் ஆஹ் தோ தும்ஹாரே பாஸ் ஹே மேரா ஹூண்ட். ஓ அப்படின்னா உங்ககிட்ட தான் என்னோட கேமல் இருக்கா. துரந்த் பதாவோ தும்னே உஸ்கா கியா கியா, உடனே சொல்லுங்க அதை என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி क्वेश्चन கேட்கிறார். तुमने तुम्हारे ऊंट का मुंह तक नहीं देखा, சாரி हमने तुम्हारे ऊंट का मुंह तक नहीं देखा. உடனே மூணு பேர் என்ன ஆன்சர் பண்றாங்க, உன்னோட கேமலோட முகத்தை கூட நாங்க பார்க்கல. हमने तुम्हारे ऊंट का मुंह அப்படின்னா முகம்னு அர்த்தம். तक नहीं देखा, முகத்தை கூட நாங்க பார்க்கல. भाइयों ने उत्तर दिया. तो तुम्हें उसके बारे में सभी बातें कैसा पता चली. உடனே அவர் என்ன क्वेश्चन கேட்கிறார் அப்படின்னா, तुम्हें उसके बारे में, உங்களுக்கு அந்த ஊண்ட பத்தி सभी बातें, எல்லா விஷயமும் कैसे पता चला, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு அவர் क्वेश्चन கேட்கிறார். யாருக்கா இருந்தாலும் இந்த டவுட் வரும் இல்லையா. சோ அதே மாதிரி அவரும் கேட்கிறார். क्योंकि हम अपनी आंखों और बुद्धि से काम लेना जानते हैं.
भाइयों ने उत्तर दिया. உடனே அந்த பிரதர்ஸ் என்ன பதில் சொல்றாங்க, ஏன்னா எங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, हम अपनी आंखों நாங்க எங்க கண்களாலையும் புத்தி கூர்மனாலையும் வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு தெரியும், அதனால எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஆன்சர் பண்றாங்க. शीघ्रता से उस दिशा में अपना घोड़ा दौड़ाओ, वहां तुम्हें तुम्हारा ऊंट मिल जाएगा. ஸோ அவங்க வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஷீக்ரதா சே அதாவது ரொம்ப வேகமா உஸ் திஷா மே அந்த டைரக்ஷன் பக்கமா அந்த திசை பக்கமா அப்பனா கோடா தௌடாவோ உன்னுடைய குதிரையை ஓட்டிட்டு போவோம், வஹா தும்ஹே தும்ஹாரா ஊண்ட் மில் ஜாயேகா அங்க உன்னுடைய கேமல் உனக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நஹி ऊंट के स्वामी ने उत्तर दिया, मैं उस दिशा में नहीं जाऊंगा, मेरा ऊंट तुम्हारे पास है और तुम्हें ही उसे मुझे लौटाना पड़ेगा. ஸோ இவங்க சொல்றது அவர் ஒத்துக்கல, அவர் இன்னும் டவுட்ஃபுல்லாவே இருக்கார். அவரோட என்ன சொல்றாரு, நஹி ஊண்ட் கே சுவாமினே உத்தர் தியா, இல்ல இல்ல என்னால் அந்த பக்கம் போக முடியாதுன்னு அந்த கேமலோட ஓனர் சொல்றாரு. मैं उस दिशा में नहीं जाऊंगा, நான் அந்த டைரக்ஷன் பக்கம் போக மாட்டேன். मेरा ऊंट तुम्हारा पास है, அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, நீங்க எல்லாமே கரெக்டா சொன்னதுனால அது உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. और तुम ही उसे मुझे लौटाना पड़ेगा, நீங்க தான் எனக்கு அதை திருப்பி கொடுக்கணும். लौटाना மீன்ஸ் வாபஸ் கொடுக்கறது, திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. हमने तो तुम्हारा ऊंट को देखा तक नहीं, இவங்க திரும்ப திரும்ப அதே தான் சொல்றாங்க, நான் உங்க ஊண்ட பார்க்கவே இல்லை, உங்க கேமரா நாங்க பார்க்கவே இல்லை. भाइयों ने चिंतित होते हुए कहा, இந்த டைம் சொல்லும் போது அவங்க எப்படி சொல்றாங்க, கொஞ்சம் ஒரீடா சொல்றாங்க, ஐயோ இவரே நம்மள வந்து டவுட்ஃபுல்லா பாக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரீடா ஆன்சர் பண்றாங்க. लेकिन गुडसवार उनकी एक भी सुनने को तैयार नहीं था. ஆனா குட்சவார் அவங்களுடைய ஒரு பேச்சை கூட கேட்கறதுக்கு தயாரா இல்லை. उसने अपनी तलवार निकाली और उसे जोर से घुमाते हुए तीनों भाइयों को अपने आगे आगे चलने का आदेश दिया. और என்ன பண்றாரு, अपनी तलवार निकाल दिया, அவருடைய ஸ்வாட் எடுத்துறாரு, அவருடைய கத்தி எடுத்துட்டு और उसे जोर से घुमाते हो, घुमाते அப்படி இந்த கத்தியை சுழட்டுறது, அந்த கத்தியை சுழட்டிட்டு तीनों भाइयों को अपने आगे आगे चलने का आदेश दिया, அப்படியே நான் சொல்ற மாதிரி நடங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்கறாரு. அப்படியே அவங்க முன்னாடி நடந்து போறாங்க. इस प्रकार वह उन्हें सीधे अपने देश के राजा के भवन में ले गया. இந்த மாதிரி அவங்கள ஆர்டர் பண்ணிட்டு எங்க கூட்டிட்டு போறாருன்னா, अपने देश के राजा அவருடைய கண்ட்ரியினுடைய ராஜாவினுடைய பவனுக்கு கூட்டிட்டு போறாரு. इन तीनों भाइयों को सुरक्षा कर्मियों को सौंप कर वह स्वयं राजा के पास गया. இவங்க மூணு பேரையும் சுரக்ஷா கர்மியும் அப்படின்னா அந்த சேஃப் கார்ட்ஸ் இருப்பாங்கல்ல வெளியே, அந்த கார்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு, காவலாளிகள் சொல்லுவோம் இல்லையா, அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, அதாவது அவங்க கிட்ட வச்சுட்டு ஸ்வயம் ராஜா கே பாஸ் கயா, ராஜா கிட்ட அவர் போறாரு. मैं अपने रेवड़ों को पहाड़ों पर लिए जा रहा था, उसने कहा, और मेरी पत्नी मेरे छोटे से बेटे के साथ एक बड़े से ऊंट पर मेरे पीछे पीछे आ रही थी. किसी कारण उनका ऊंट पीछे रह गया और वे रास्ते में भटक गया. मैं उन्हें ढूंढने गया तो मुझे रास्ते में 3 व्यक्ति मिले जो पैदल चले जा रहे थे. मुझे पूरा विश्वास है कि उन्होंने मेरा ऊंट चुराया है और मेरी पत्नी तथा बेटे को मार डाला है. ஸோ அங்கே போன உடனே, ராஜா கிட்ட போன உடனே அவர் நடந்தது எல்லாமே சொல்றாரு. என்ன சொல்றாரு, மே அப்பனே ரேவ்டோனா அந்த கூட்டம் சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ளாக், அதாவது கேட்டில்ஸை சொல்றாங்க. ரேவ்டோங்கோ பஹாடாம் பர் லியே ஜா ரஹா தா. ஸோ அந்த கேட்டில்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணேன்னா மலைக்கு கொண்டு போனேன். उसने कहा और मेरी पत्नी मेरे छोटे से बेटे के साथ एक बड़े से ऊंट पर मेरे पीछे पीछे आ रही थी. நான் இந்த மாதிரி மலைக்கு கொண்டு போகும்போது என்னுடைய ஒய்ஃபும் என்னுடைய சின்ன குழந்தையும் ஒரு கேமல் மேல எனக்கு பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. கிசி காரணம் உன்கா ஊண்ட் பீச்சே ரह गया. ஸோ ஏதோ ஒரு ரீசன்னால ஊண்ட் வந்து ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. அவர் வே ராஸ்தே சே படக் गया, அதனால அவங்க வழியில இருந்து தவறி போயிட்டாங்க. मैं उन्हें ढूंढने गया, நான் அவங்களை தேடி போகும்போது मुझे रास्ते में 3 व्यक्ति मिले पैदल चले जा रहे थे. ஸோ 3 பேர் நான் பார்த்தா அவங்க पैदल चले जा रहे थे, நடந்து போயிட்டு இருந்தாங்க. मुझे पूरा विश्वास है कि उन्होंने मेरा ऊंट चुराया है. அவங்க சொன்ன கதையெல்லாம் வச்சு என்ன சொல்றாரு, எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு, அவங்க தான் என்னுடைய கேமலை திருடிட்டாங்க. चुराया है और मेरे पत्नी तथा बेटे को मार डाला है. அது மட்டும் இல்லாம என்னுடைய ஒய்ஃபையும் என்னோட குழந்தையும் அவங்க கொன்னுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. तुम ऐसा क्यों समझते हो? जब वह व्यक्ति अपने बात कह चुका तो राजा ने पूछा. இவ்வளோ விஷயத்தை சொல்லி முடிச்ச உடனே ராஜா என்ன கேட்கிறார், உடனே तुम ऐसा क्यों समझते हो, நீ ஏன் அப்படி நினைக்கிற? इसलिए कि मैंने उन लोगों से इस संबंध में एक भी शब्द नहीं कहा था, फिर भी उन्होंने मुझे यह बताया कि ऊंट बहुत बड़ा था और एक आंखें से नहीं देख पाता था तथा उस पर एक महिला बच्चे के साथ सवार थी.
ஏன் நான் இதெல்லாம் அப்படியே சொன்னேன் அப்படின்னா, इसलिए कि मैंने उन लोगों को इस संबंध में एक भी शब्द नहीं कहा था. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, அவங்க கிட்ட, அதாவது அந்த 3 பேர்கிட்ட இது சம்பந்தமா, ஊண்ட் சம்பந்தமா நான் ஒரே ஒரு வேர்டு கூட சொல்லல. ஆனா அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க, मुझे यह बताया कि ऊंट बहुत बड़ा था. ऊंट ரொம்ப பெருசா இருக்கும். एक आंख से नहीं देख पाता था, ஒரு கண்ணால பார்க்காது. उस पर एक महिला बच्चे के सवार थी. அது மேல ஒரு மகிழாவும் ஒரு குழந்தையும் சவார் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் அவங்க சொன்னாங்க. राजा ने थोड़ी देर सोच विचार किया और फिर बोला. இதை கேட்ட உடனே ராஜா வந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறார். அப்புறம் சொல்றாரு, जैसे कि तुम कहते हो तुम्हारे बताए बिना ही तुम्हारे ऊंट के विषय में उन्होंने सभी कुछ इतनी अच्छी तरह से बताया है, तो अवश्य उन्होंने उसे चुराया होगा. जाओ उन चोरों को यहाँ लाओ. உடனே ராஜாவும் அதே மாதிரி தான் புரிஞ்சுக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, जैसे कि तुम कहते हो, நீ எப்படி சொல்றியோ, तुम्हारे बताए बिना, நீ சொல்லாம, तुम्हारे ऊंट के विषय में उन्होंने सभी कुछ इतनी अच्छी तरह से बताया, உன்னுடைய ஊண்ட் பத்தின விஷயங்கள் அவங்க இவ்வளோ நல்லா கிளியரா சொல்லும் போது, तो अवश्य उन्होंने उसे चुराया होगा, அப்படின்னா கண்டிப்பா அவங்க அதை திருடி தான் இருப்பாங்க. जाओ उन चोरों को यहाँ लाओ, போயிட்டு அந்த திருடங்களை இங்க கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ऊंट का स्वामी बाहर गया और तीनों भाइयों के साथ लेकर चटपट अंदर आया. ஸோ அந்த ஓனர் என்ன பண்றாரு, கேமலோட ஓனர் உள்ள போறாரு. உள்ள போயிட்டு 3 பிரதர்ஸையும் உடனே கூட்டிட்டு வராரு. चोरो तुरंत बताओ, राजा उन्हें धमकाते हुए बोला. ஸோ ராஜா என்ன பண்றாரு, சோரோ துரந்த் பத்தாவோ, திருடங்களா சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயம் பொறுத்துற டோன்ல வந்து சொல்றாரு. तुरंत उत्तर दो, तुम्हें इस आदमी का ऊंट कहाँ छिपाया है. உடனே ஆன்சர் பண்ணுங்க, இந்த ஆளுனுடைய கேமலை நீங்க எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. हम चोर नहीं है, हमने इसका ऊंट कभी नहीं देखा, भाइयों ने उत्तर दिया. நாங்க திருடங்க கிடையாது, இவருடைய கேமலை நாங்க பார்க்கவும் இல்லை அப்படின்னு அவங்க ஆன்சர் பண்றாங்க. तब राजा बोला, इस व्यक्ति के कुछ भी बताए बिना तुम्हें ऊंट के विषय में सब कुछ बिल्कुल सही बता दिया. अब तुम यह कहने का कैसा साहस करते हो कि तुमने उसे नहीं चुराया. ஸோ உடனே ராஜா என்ன சொல்றாரு, இஸ் வியக்திக்கு குச் பி பத்தாயே பினா, இந்த பர்சன் எதுவுமே சொல்லாம, தும்னே ஊண்ட் கே விஷயமே சப் குச் பில்குல் சஹி பத்தா தியா, நீங்க அந்த ஊண்ட்டை பத்தி எல்லா விஷயத்தையும் பில்குல் சஹி அப்படின்னா ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்கீங்க. अब तुम यह कहने को कैसा साहस करते हो, இதெல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தைரியம் வருது, तुमने उसे नहीं चुराया, நாங்க அதை திருடவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வருது. அப்ப ராஜா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இவங்க தான் திருடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் கன்ஃபார்ம் பண்றாரு. महाराज इसमें तो आश्चर्य की कोई बात नहीं है. உடனே அவங்க ரொம்ப பொறுமையா ஆன்சர் பண்றாங்க, மகாராஜ் இதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே விஷயம் கிடையாது. भाइयों ने उत्तर दिया, बचपन से ही हमें ऐसा आदत पड़ गई है कि हम कुछ भी अपनी दृष्टि से नहीं चूकने देते. இதுல வந்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. பச்பன் சி, அதாவது குழந்தை பருவத்திலிருந்து எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹேபிட் இருக்கு, ஒரு பழக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா, குச் பி அப்படி திருஷ்டி சே நஹி சூக்னே தேத்தி, எதுவுமே எங்க கண் பார்வையிலிருந்து தப்பிக்காது, அந்த மாதிரி ஒரு பழக்கம் எங்களுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே இருக்கு அப்படின்னு சொல்லி. ஹம்னே அப்படி பரிவேஷ், परिवेश ना सराउंडिंग, अदावद एंगले सुत्ती नडक्करदु, हमने अपनी परिवेश को पैनी दृष्टि से देखने और बुद्धि से सोचने की प्रयास में बहुत समय लगाया है. நாங்க எங்களுடைய சுத்தி நடக்கிற விஷயத்துல பைனி திருஷ்டி, அதாவது ரொம்ப ஷார்ப்பான பார்வை அப்படின்னு சொன்னோம் இல்லையா, கீனா அப்சர்வ் பண்றது, அதுலயும் அதே மாதிரி புத்தி, எங்க இன்டெலிஜென்ஸை வளர்க்கறதுலயும் சோச்சனே கி பிரயாஸ்மே பகுத் சமய லகாயா தா, இந்த மாதிரி நாங்க கத்துக்கிறதுல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். அதனாலதான் நாங்க சொல்றோம், இசிலியே ऊंट को देखे बिना ही हमने बता दिया कि वह कैसा है, அதனாலதான் அந்த கேமலை பார்க்காமயே எங்களால சொல்ல முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. ராஜா हंस दिया, उन्हें राजा को ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. किसी को भी देखे बिना ही उसके विषय में क्या इतना कुछ जानना संभव हो सकता है, उसने पूछा. சிரிச்சுக்கிட்டு ராஜா என்ன சொல்றாரு, किसी को भी देखे बिना, யாரையும் பார்க்காம, उसके विषय में क्या इतना कुछ जानना, அந்த விஷயத்துல இவ்வளோ விஷயங்களை சொல்றதுக்கு संभव हो सकता है, அது என்ன பாசிபிளா, நடக்கக்கூடிய விஷயமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. हाँ संभव है, भाइयों ने उत्तर दिया. ஆமா அது பாசிபிள் தான், அது நடக்கக்கூடிய விஷயம்தான் அப்படின்னு பிரதர்ஸும் பதில் சொல்றாங்க. तो ठीक है, हम अभी तुम्हारी सच्चाई की जांच कर लेंगे. சரி அப்படின்னா ஓகே, நான் இப்பவே நீங்க உங்களுடைய உண்மையா இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத நான் ஒரு டெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. राजा ने उसी समय अपनी मंत्री को बुलाया और उसके कान में कुछ
ஃபுஸ்ஃபுசாயா. ராஜா உடனே அவங்க மந்திரியை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவருடைய காதுல ஏதோ ஒன்று முணுமுணு அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒரு மாதிரி ஒரு ரொம்ப சத்தம் கம்மியான ஒரு வாய்ஸ்ல சொல்றாரு. मंत्री तुरंत महल के बाहर चला गया, लेकिन शीघ्र ही वह 2 सेवकों के साथ लौटा जो एक बहुत बड़ी सी पेटी लाई थी. அவர் சொன்ன உடனே மந்திரி என்ன பண்றாரு, மஹல்ல இருந்து வெளியில போறாரு. ஆனா உடனே शीघ्र ही वह 2 सेवकों के साथ சீக்கிரமே 2 சர்வன்ட் கூட திரும்பி வராரு. லவுட்டா जो एक बहुत बड़ी सी पेटी लाई थी. ஆனா அந்த சேவகர்கள் கையில என்ன இருந்துச்சு, ஒரு பெரிய ஒரு பெட்டி இருந்தது. दोनों ने पेटी को बहुत सावधानी से द्वार के पास ऐसा रख दिया कि वह राजा को दिखाई दे सके और स्वयं एक ओर हट गई. 2 பேரும் என்ன பண்றாங்க, அந்த பெட்டியை சாவதானி சே ரொம்ப கேர்ஃபுல்லா द्वार के पास, द्वारனா அந்த வாசல் இருக்கு இல்லையா, அந்த வாசல்ல வைக்கிறாங்க. वह राजा को दिखाई दे सके. அது எந்த விதத்துல வைக்கிறாங்க அப்படின்னா, ராஜா கண் பார்வைக்கு அது தெரியற மாதிரி வைக்கிறாங்க. அது स्वयं एक ओर हट गई. அப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. तीनों भाई दूर से खड़े उन्हें देखते रहे. 3 பிரதர்ஸும் தூரத்துல இருந்து அதை பார்க்கறாங்க. उन्होंने इस बात को ध्यान से देखा कि पेटी कहां से और कैसे लाई गई थी और किस ढंग से रखी गई थी. அவங்க பார்க்கறாங்க. அவங்க எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா, इस ध्यान से देखा. சோ ஒரு விஷயத்தை ரொம்ப கவனமா பார்த்தாங்க. என்ன அப்படின்னா, पेटी कहां से எங்க இருந்து வர வைக்கிறாங்க, कैसे लाई गई थी எப்படி வர வைக்கிறாங்க, और किस ढंग से रखी गई थी எந்த விதத்துல அதை கீழே வைக்கிறாங்க அப்படின்றதையும் அவங்க அப்சர்வ் பண்ணிட்டாங்க. हाँ तो चोरों अब बताओ, हमें बताओ कि उस पेटी में क्या है, राजा ने कहा. இப்போ அவர் என்ன சொல்றாரு, சரி திருடங்களே, हमें बताओ எங்களுக்கு சொல்லுங்க, இப்போ அந்த பெட்டியில என்ன இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு ராஜா கேக்குறாரு. महाराज हम तो पहले ही यह विनती कर चुके हैं कि हम चोर नहीं हैं, सबसे बड़े भाई ने कहा. सो பெரிய அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, மகாராஜ் हम तो पहले ही यह विनती कर चुकी है. विनती என்ன, ரெக்வெஸ்ட் பண்ணிட்டோம், நாங்க ஃபர்ஸ்டே ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணிட்டோம், நாங்க திருடங்கள் கிடையாது. ஏன்னா ராஜா சொல்லும் போதே திருடங்களை இப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சோ அதனால அவர் என்ன சொல்றாரு, நான் ஃபர்ஸ்டே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டேன், நாங்க चोर கிடையாது. पर यदि आप चाहते हैं तो मैं आपको यह बता सकता हूं कि उस पेटी में क्या है. ஒருவேளை நீங்க இதை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா, இந்த பெட்டியில என்ன இருக்கு நான் சொல்றேன். उसमें कोई छोटी सी गोल वस्तु है. அதுல வந்து ஒரு சின்ன ரவுண்டான ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. उसमें अनार है, मंझला भाई बोला. உடனே ரெண்டாவது அண்ணன் என்ன சொல்றாரு, उसमें अनार है. अनारனா அந்த மாதுளம் பழம் இருக்கு இல்லையா, pomegranate. சோ pomegranate இருக்கு அப்படின்றதையும் சொல்றாரு. हाँ और वह अभी कच्चा है. கச்சா அப்படின்னா நல்ல பழுத்து சாப்பிடக்கூடிய விதத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். சப்சே சோட்டே பாய் ने कहा. சோ சின்ன அண்ணன் உடனே என்ன சொல்றாரு, ஆமா அது வந்து ரொம்பவும் நல்ல பழுத்து சாப்பிடுற விதத்துல இருக்கு, கச்சாவா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சோ ராஜா கிட்ட காட்டுறாங்க, பிரதர்ஸ் எல்லாமே இருக்காங்க இல்லையா, 2 சேவகர்களும் இருக்காங்க. यह सुनकर ராஜா ने पेटी को पास लाने का आदेश दिया. सो இத கேட்டவனே ராஜா என்ன பண்றாரு, பெட்டியை பக்கத்துல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. सेवकों ने तुरंत आदेश पूरा किया. சோ அவரோட ஆர்டரை வந்து அவங்க ஃபில் பண்றாங்க. ராஜா ने सेवकों से पेटी खोलने के लिए कहा. सो ராஜா என்ன பண்றாரு, பெட்டி ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. पेटी खुल जाने पर उसने उसमें झांका. सो அது வந்து உள்ள எட்டி பார்க்கறாரு. जब उसे उसमें कच्चा अनार दिखाई दिया तो उसके आश्चर्य की कोई सीमा ना रही. எட்டி பார்க்கும்போது உள்ள வந்து அவங்க சொன்ன மாதிரியே கச்சா அனார் இருந்ததை பார்க்கும்போது அவருக்கு வந்து அந்த ஆச்சரியத்தை வந்து ஸ்டாப் பண்ணவே முடியல. அவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருந்தது ராஜாக்கு. आश्चर्यचकित राजा ने अनार निकालकर वहां उपस्थित सभी लोगों को दिखाया. ரொம்ப சர்ப்ரைஸ் ஆன அந்த ராஜா என்ன பண்றாருன்னா, அங்கிருந்து அந்த அனாரை எடுத்து, அந்த பொமக்ரனேட்டை எடுத்து உபஸ்தித் சபி லோகோக்கும், அங்க பிரசன்ட் ஆயிருக்கிற அந்த பீப்புள் எல்லாரும் முன்னாடியும் காட்டுறாரு. தப் உஸ்னே ஊண்ட் கே மாலிக் சே கஹா. அப்ப வந்து அவர் என்ன பண்றாரு, அந்த கேமலோட ஓனர் கிட்ட சொல்றாரு, இன் லோகோ நே யஹ் ஸ்பஷ்ட் கர் தியா கி ये चोर नहीं है. सो இது வந்து அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க, அவங்க திருடங்க இல்ல அப்படின்றது. वास्तव में ये बहुत ही बुद्धिमान लोग हैं. सो रियलिटीல பாக்கும்போது இவங்க ரொம்ப புத்திசாலியான ஆளுங்க. तुम इनके बताए रास्ते पर जाकर अपनी ऊंट को खोजो. सो என்ன அவர் ரிசல்ட் கொடுக்கறாரு அப்படின்னா, நீ என்ன பண்ண, இவங்க சொன்ன அந்த வழியில போய் உன்னோட கேமலை தேடு அப்படின்னு சொல்றாங்க.
राजा के महल में उस समय उपस्थित सभी लोगों के आश्चर्य का कोई ठिकाना ना था. ஸோ ராஜா மஹல்ல இருந்த எல்லாருக்குமே அந்த சர்ப்ரைஸ்க்கு வந்து கோயி டிகானா நாத் அப்படின்றது ஒரு முகாவரி, அதாவது அந்த ஆச்சரியத்துக்கு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கோயி டிகானா நாத் அப்படின்னு சொல்லுவாங்க. किंतु सबसे बढ़कर तो स्वयं राजा चकित था. இவங்க எல்லாரோடையும் ரொம்ப ஷாக்கா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜா தான். उसने सभी तरह के अच्छे और स्वादिष्ट भोजन मंगवाए और लगा इन भाइयों की ஆவ் பகத் கர்னே. உடனே ராஜா என்ன பண்ண, ரொம்ப சர்ப்ரைஸான ராஜா வந்து உடனே என்ன ஆர்டர் கொடுக்குறாரு, நல்ல 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 விருந்து சமைங்க, அச்சே அவர் சுவாதிஷ்ட போஜன் மங்குவாயா, அதை வரவழைக்க வச்சு என்ன பண்றாரு, இந்த 3 பேரையும் நல்லா கவனிக்கிறாரு. ஆவ் பகத் அப்படின்னா வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி, நல்ல விருந்தோம்பல் சொல்லுவாங்களே, அவங்கள நல்லா கவனிக்கிறாரு. தும் லோக் பில்குல் நிர்தோஷ் ஹோ அவர் ஜஹாं भी जाना चाहो जा सकते हो. ஸோ இப்போ ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து கண்டிப்பா இன்னசென்ட் தான், அதாவது நிர்தோஷ் குற்றமற்றவர்கள் தான், நீங்க இப்ப எங்க வேணாலும் போலாம். किंतु जाने से पहले तुम मुझे सारी बात विस्तार के साथ बताओ. ஆனா போகிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லா விஷயத்தையும் எனக்கு ரொம்ப விஸ்தார் அப்படின்னு ரொம்ப டீடைலா சொல்லுங்க. तुम्हें यह कैसा पता चला कि उस व्यक्ति का ऊंट खो गया है और तुमने यह कैसा जाना कि ऊंट कैसा था. ஸோ நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, அவருடைய அந்த ஊண்ட் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும், அதே மாதிரி கைசா ஜானாக்கி ஊண்ட் கைசா தான், எப்படி அந்த ஊண்ட் இப்படிப்பட்டது, கண்ணில்ல அது மேல வந்து ஒரு மகிழா இருந்தாங்க, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிறாரு. சப்சே படே பாய் ने कहा, धूल पर उसके पैरों के चिन्हों से मुझे पता चला कि कोई बहुत बड़ा ऊंट वहां से गया है. धूल से அதாவது அந்த டஸ்ட் இருக்கு இல்லையா, அதாவது மண்ணுல வந்துட்டு பைரோங்கி சின்ன கால்களினுடைய தடம் இருக்கும், அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கும், அதுல இருந்து எனக்கு தெரிஞ்சிச்சு அங்க வந்து படா ஊண்ட் வஹாசே கயா, ஒரு பெரிய கேமல் அங்க இருந்து போயிருக்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. जब मैंने अपने पास से जाने वाले घुड़सवार को अपने चारों ओर नजर दौड़ाते देखा तो उसी समय मेरी समझ में यह बात आ गई कि वह क्या खोज रहा है. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, अपने पास से जाने वाले घुड़सवार, என்ன கடந்து போன அந்த குட்சவார் கிட்ட अपने चारों ஓர் நசர் தௌடா தேக்கா. ஸோ அவர் என்ன பண்ணார், அந்த குட் சஃபார் அப்படியே தேடிட்டே போனது அவர் கண்களில் நான் பார்த்தேன். உசி சமயம் மேரே சமஜ்மே எஹ் பாத் ஆகை, அந்த சமயத்தில் தான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, என்ன அப்படின்னா அவர் எதையோ தேடுறாரு அப்படின்றது எனக்கு தோணுச்சு. बहुत अच्छा राजा ने कहा. अच्छा अब यह बताओ कि तुम में से किसने इस घुड़सवार को यह बताया कि उसका ऊंट एक ही आंख से देख पाता है. சரி ஓகே, அப்படின்னா இப்ப இதை சொல்லுங்க, உங்கள யார் வந்து இந்த ஊண்ட் ஒரு கண்களால தான் பார்த்துச்சுன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கிறாரு. உஸ்கே தோ சடக் பர் சின்ஹ நஹி ரஹா ஹோகா, அவங்களுக்கு கண்டிப்பா பாதையில வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஃபுட் பிரிண்ட்ஸ்ல தெரியாது. இப்ப கண்ணு வந்து ஒரு கண்ணு இல்லைன்றது ஃபுட் பிரிண்ட்ஸ்ல தெரிஞ்சிருக்காது இல்லையா அப்படின்னு ராஜா கேட்கிறார். मैंने इस बात का अनुमान ऐसा लगाया कि सड़क के दाई ओर की घास तो ऊंट ने चरी थी, मगर भाई ओर की घास जो की त्यों ही थी. मंझले भाई ने उत्तर दिया. मैंने इस बात का अनुमान, நான் இதை எப்படி கெஸ் பண்ணேன் அப்படின்னா, சடக்குக்கு தாயி ஓர், அதாவது ரைட் சைடு, ரோட்டினுடைய ரைட் சைடில் காஸ்தோ ஊண்டினே சரீதி, அந்த கிராஸ் இருக்கு இல்லையா, ரைட் சைடுக்கு அந்த கிராஸை வந்து அந்த கேமல் வந்து சாப்பிட்டு இருந்தது. சரினா வந்து மேயுதுன்னு சொல்லுவாங்களே, அந்த புல்லெல்லாம் அது வந்து சாப்பிட்டு இருந்தது. மகர் பாயி ஓர், ஆனால் லெஃப்ட் சைடில் இருக்கிற கிராஸு ஜோக்கி தியோனா அது அப்படியே இருந்ததுன்னு சொல்றாங்க. மஞ்சளே பாயினே உத்தர் தியா. बहुत उत्तम. सो राजा வந்து ரொம்ப சொல்றாரு, என்ன சொல்றாரு, बहुत उत्तम, ரொம்ப ரொம்ப கரெக்டான ஆன்சர். राजा ने कहा, तुम में से यह अनुमान किसने लगाया कि उस पर बच्चे के साथ एक महिला सवार थी. உங்கள யார் சொன்னது, அதுல வந்து ஒரு லேடியும் ஒரு குழந்தையும் இருந்தாங்கன்றது உங்கள யார் சொன்னது. मैंने, सबसे छोटे भाई ने उत्तर दिया. सो நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. मैंने देखा कि एक स्थान पर ऊंट के घुटने टेक कर बैठने के चिन्ह बने हुए थे. मैंने देखा कि एक स्थान पर ऊंट के घुटने टेकर ना அந்த முட்டி இருக்கு இல்லையா, நீல் டவுன் பண்றது சொல்லுவாங்க இல்லையா, ஸோ घुटने टेकर बैठने की चिन्ह बने हुए थे. ஸோ ஒரு பக்கம் வந்து அந்த முட்டி போட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. उनके पास ही रेत पर एक महिला के जूतों के चिन्ह दिखाई दिए. அது பக்கத்திலேயே ஒரு விமனுடைய ரேத் அப்படின்னா மணல்ல ஒரு விமனினுடைய ஜூத்தோனா ஷூஸ் ஆர் செப்பல்ஸ். ஸோ அது வந்து அந்த இடத்துல அந்த மார்க்கும் அங்க இருந்தது. ஜூத்தோं के चिन्ह दिखाई दी.
साथ ही छोटे छोटे पैरों के चिन्ह थे அதன் கூடவே வந்து ஒரு சின்ன சின்ன கால் தடமும் இருந்தது जिससे मुझे पता चला कि महिला के साथ एक बच्चा भी था அதனால எனக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னா அந்த விமன் கூட ஒரு குழந்தையும் இருந்தது அப்படின்னு बहुत अच्छा तुमने बिल्कुल सही कहा है राजा बोला सो நீங்க வந்து ரொம்ப கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க लेकिन तुम लोगों को यह कैसे पता चला कि पेटी में एक कच्चा अनार है यह बात तो मेरी समझ में बिल्कुल नहीं आ रही சரி இதெல்லாமே கரெக்டா சொல்லிட்டீங்க ஆனா அந்த பெட்டிக்குள்ள வந்து ஒரு கச்சா அனார் இருந்தது அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது यह बात तो मेरी समझ में बिल्कुल नहीं आ रही இது எனக்கு சுத்தமா புரியவே இல்ல அப்படின்ற மாதிரி ராஜா சொல்றாரு அதுக்கு என்ன ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம் सबसे बड़े भाई ने कहा जिस तरह दोनों व्यक्ति उसे उठाकर लाए थे उससे बिल्कुल स्पष्ट था कि वह थोड़ी भी भारी नहीं है सो அந்த ரெண்டு பேர் அதை எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா அந்த விதத்துல जिस तरह दोनों व्यक्ति उसे उठाकर लाए थे அது எந்த விதத்துல கொண்டு வந்தாங்களோ उससे बिल्कुल स्पष्ट था சோ அவங்க எடுத்துட்டு வந்த விதத்திலே ரொம்ப கிளியரா இருக்குது என்னன்னா वह थोड़ी भी भारी नहीं है அது கொஞ்சம் கூட weight இல்ல அப்படின்றத அவர் தெரிஞ்சிட்டார் जब वे पेटी को रख गए थे तो मुझे उसके अंदर किसी छोटी सी गोल वस्तु के लुढ़कने की ध्वनि सुनाई थी सो அது கீழே வைக்கும்போது அவருக்கு என்ன கேட்டது அப்படின்னா छोटी सी गोल ஒரு சின்ன ரவுண்டான ஒரு பொருள் வந்து लुढ़कने रोल ஆகுற மாதிரியான சவுண்ட் கேட்டிருக்கு मंझले भाई बोला मैंने ऐसा अनुमान लगाया कि चूंकि पेटी उद्यान की ओर से लाई गई है और उसमें कोई छोटी सी गोल वस्तु है तो वह आवश्यक अनार ही होगा सो நான் எப்படி கெஸ் பண்ணேன் அப்படின்னா सिंस चूंकि ना सिंस पेटी उद्यान की ओर से लाई गई है सो गार्डन பக்கத்துல இருந்து கொண்டு வந்ததனாலயும் उसमें कोई छोटी सी गोल वस्तु है அதுல ரொம்ப சின்ன ஒரு ரவுண்ட் பொருள் இருந்ததனாலயும் वह अवश्य अनार ही होगा அது கண்டிப்பா மாதுளம் பழமா தான் இருக்கும் பொமேகிரேनेट தான் இருக்கும் அப்படினு நான் யோசிச்சேன் कारण कि आपके महल के आसपास अनार के बहुत से पेड़ लग हुए थे என்ன ரீசன் அப்படினா உங்க மஹலுடைய அக்கம் பக்கத்துல நிறைய மாதுளம் பழம் செடி இருந்தது அப்படின்றது சொல்றார் बहुत अच्छा राजा ने कहा और उसने सबसे छोटे भाई से पूछा सो என்ன கேக்குறா பாருங்க लेकिन तुम्हें यह कैसे पता चला कि अनार कच्चा है सो இதெல்லாமே ஓகே ஆனா अनार வந்து நல்ல பழுத்து இருக்கு அப்படின்றது உனக்கு எப்படி தெரிஞ்சது इस समय तक उद्यान में सभी अनार कच्चे हैं सो எப்படி ஆன்சர் பண்றாங்க அப்படினா இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா गार्डनல எல்லா பழமுமே நல்ல பழுத்து தான் இருக்கு यह तो आप स्वयं ही देख सकते हैं இத நீங்களே பார்க்கலாம் उसने उत्तर दिया और खुली हुई खिड़की की ओर संकेत किया நீங்களே பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு என்ன பண்றார் ஆன்சர் பண்ணிட்டு खुली हुई खिड़की ஓபன் ஆ இருக்கிற அந்த விண்டோ பக்கம் संकेत किया கை வச்சு காட்றார் इंडिकेट பண்ணி காட்றார் राजा ने बाहर देखा तो पाया कि उद्यान में लगे अनार के सबसे वृक्ष पर कच्चे अनार लड़क रहे थे இப்ப ராஜா வெளியில பாக்கும்போது என்ன தெரியுது அப்படினா गार्डनல இருக்கிற எல்லா செடிகள்லயுமே कच्चे अनार लड़क रहे हैं நல்ல பழுத்த மாதுளம் பழம் வந்து தொங்கிட்டு இருக்கு அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சது राजा इन भाइयों की असाधारण भयनी दृष्टि और तीक्ष्ण बुद्धि से चकित रह गया ராஜா இவங்களுடைய அசாதாரண அதாவது எக்ஸ்ட்ராடினரி ஆன அந்த பைனி திருஷ்டி அந்த ஷார்ப்பான ஐஸ் அண்ட் தீக்ஷன் புத்தி அதே மாதிரி ரொம்ப ஷார்ப்பான ஒரு இன்டெலிஜென்ஸ் இதை பார்த்து அவர் चकित रह गया ரொம்ப ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் ஆயிட்டார் धन संपत्ति या सांसारिक वस्तुओं की दृष्टि से तो तुम धनवान नहीं हो लेकिन तुम्हारे पास बुद्धि का बहुत बड़ा कोश है उसने प्रशंसा करते हुए कहा और उन्हें अपने दरबार में रख लिया राजा என்ன சொல்றார் பாருங்க धन संपत्ति या सांसारिक वस्तुओं அதாவது சொத்து सांसारिक वस्तुओं அப்படினா வந்து நிறைய ஆடம்பரமான பொருட்கள் कि दृष्टि से तुम धनवान नहीं हो सो அந்த விதத்துல பாக்கும்போது நீங்க வந்து பணக்காரங்க கிடையாது धनवान கிடையாது लेकिन ஆனா तुम्हारे पास बुद्धि का बहुत बड़ा कोश ஆனா உங்ககிட்ட என்ன இருக்கு புத்தி அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ட்ரெஷரே இருக்கு उसने प्रशंसा करता हुए कहा அவங்கள இந்த மாதிரி பெருமையா சொல்லிட்டு ராஜா என்ன சொல்றாருன்னா और उन्हें अपने दरबार में रख लिया இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க மூணு பேரையும் அவங்க தர்பார்லயே அவரு வச்சிட்டாரு ஏன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கிறதுனால கண்டிப்பா ராஜாக்கு அவங்க யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க அப்படினு சொல்லிட்டு அது இல்லாம இவங்க இன்டெலிஜென்ஸை பாக்கும்போது ராஜாக்கு அவரை வெளியில அனுப்பவே மனசு வரல அதனால ராஜா அவங்க கிட்டே அவங்கள வச்சிட்டாரு
சில்ட்ரன், ரொம்ப அழகான ஒரு கதை. ஸோ இது பார்க்கும்போது நீங்களும் இனிமேல் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ரொம்பவும் ஒரு ஷார்ப்பான ஐஸோட பார்க்கணும், எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணணும், ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக நீங்கள் பிஹேவ் பண்ணணும் அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். திரும்பவும் வேற ஒரு லெசனோட உங்களை மீட் பண்ணுறேன் சில்ட்ரன். தேங்க்யூ.